இதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு? அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு திருடன், அவன் பேர்ல அவ்வளவு வழக்கு இருக்கு, முதலமைச்சர் பதவி லிஸ்ட்ல அவனும் இருக்கான், கேடு கெட்டவன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்திக்க போகும்போது முக்காடு போட்டுட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் கேக்குறேன், இப்படி ஒரு அப்பா வந்தா தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவோம் நம்ம தமிழ் பெண்கள். இதுல திருமதி கனிமொழி அவர்கள் 2026 தேர்தல்ல திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழிய முதலமைச்சர் வேட்பாளரா உட்கார வைப்பீங்களா? அந்த தைரியம் உங்களுக்கு உண்டா? 2022 துபாய் போனாரு, 6000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னாரு. இன்னைக்கு அதுக்கு வெள்ள அறிக்கை இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு பெண்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணிக்கிறோம், குழந்தைகள் இவ்வளவு மேம்படுத்திருக்காங்க, படிப்பை இவ்வளவு மேம்படுத்திருக்கு அப்படின்னு பேசணுமா? அந்த 15 நிமிஷத்துல கூடி கலையும் கூட்டம் கிடையாது, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜயும் அப்படிதான் பேசி, தலை நிமிந்தாதானங்க குனியறதுக்கு. ரெய்டுக்கு பயந்துட்டு அமித்ஷா கிட்ட காலடியில விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எங்க அதிமுகவும் பாஜகவும் we are in alliance. சீரியஸா இது திருமா அவர்களா பேசுறதுன்றது எனக்கு திருமா அவர்கள் மேல இருந்த மரியாதை அன்னைக்கு க்ளோஸ். உங்களை குப்பை பொறுக்கிறவங்க எப்படி ஒரு கேவலமா, அதாவது கூட்டணியோட பிரஷர் அது எந்த அளவுக்கு மோசமானதுன்றது அவர் பேசினதுல இருந்தே தெரிஞ்சது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவை சார்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம்மா. முப்பெரும் விழா செப்டம்பர் மாதமே திராவிட மாடலுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இதுல முக்கியமாகவே முப்பெரும் விழாவை சிறப்பித்ததே செந்தில் பாலாஜி தான். ஒரு சின்ன கோடு போட சொன்னா பெருசா ரோடே போட்டு அசத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலுக்கான சாட்சி தான் இந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காரு RS பாரதி அவர்களும். இதை பத்தி உங்களுடைய கருத்து? செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு கதி கலங்கி இருக்கு. திமுகவோட 4.5 வருஷ துரோக மாடல் ஆட்சியில இந்த அழகுல இவங்களுக்கு முப்பெரும் விழா. இதுல ஒரு பிரம்மாண்டமான விழா, மக்களோட வரி பணத்துல 50 ஏக்கர்ல 200 அடி ஸ்டேஜை போட்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விழா. இதுல யார முதலமைச்சர் பேசுறாரு? திருடனை தானே பேச முடியும். அந்த மாதிரி இதே முதலமைச்சர் இதே கரூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு? அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு திருடன், அவன் பேர்ல அவ்வளவு வழக்கு இருக்கு, முதலமைச்சர் பதவி லிஸ்ட்ல அவனும் இருக்கான், கேடு கெட்டவன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அவரையே பக்கத்துல வச்சுட்டு வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். செயல் வீரர், அன்பு சகோதரர், பாசமிகு சகோதரர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொள்ளைக்காரன் உங்க சகோதரர்னா நீங்க யாரு சார்? அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்கல்ல. இதை விட முக்கியமா என்ன விஷயம்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஸ்டேஜ்ல வச்சுட்டு திரு எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்திக்க போகும்போது முக்காடு போட்டுட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் கேக்குறேன், அமலாக்கத்துறையால திரு செந்தில் பாலாஜி கைதியானப்போ முகத்தை மூடிட்டு போனாரு. எல்லா மீடியா ரிப்போர்ட்டையும் எடுத்து பாருங்க. சோ முக்காடு போட்டவர் உங்க அமைச்சரா இல்ல எடப்பாடியாரா? கொஞ்சம் யோசிச்சு பேசணும் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு இழிச்சவா இல்ல சொன்ன இதெல்லாம் அவர் கட்சி கூட்டத்துல தானே பேச முடியும். வெளியில போய் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்பிட மாட்டாங்க. அவர் கட்சி கூட்டத்துல நான் இந்த வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருக்கு, இதுல வெக்கமே இல்லாம எங்க வீட்டு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி அவ்வளோ திட்டங்கள் படிக்கிறாரு. அதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா அவரோட பேரு இல்ல அவங்க அப்பா கருணாநிதியோட பேரு. நான் கேக்குறேன், மக்களோட வரி பணத்துல
மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, மக்களோட வரி பணத்துல நீங்க முதலமைச்சரா அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப எந்த தைரியம் இருந்தா மக்களோட வரி பணத்துல பண்ற ஒரு திட்டத்துக்கு அரசு மக்கள் திட்டம்னு வைக்கணுமா, இல்ல ஸ்டாலின் மக்கள் திட்டம்னு வைக்கணுமா? அதுக்குதான் கோர்ட்டே சொல்லிருக்காங்களே, ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் வந்து தாராளமா வைக்கலாம். கோர்ட் சொல்றது என்னங்க, அம்மானு பெயர் வச்சிருக்காங்க இல்லையா, அம்மானு பெயர் வச்சிருக்கலாம். அது அம்மான்றது காமன் நேம், இது வந்து ஸ்டாலின்றது இவரோட தனிப்பட்ட பெயர் இல்லையா? ஆனா திமுகவும் சொல்லியிருக்காங்க அம்மா அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மையாரை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க அப்பா திட்டம்னு வைங்க, அதுதானே சொல்லிட்டாரு அவரு, நான் தான் ஸ்டாலின் அப்பான்னு. அதாவது கேடு கெட்டு இவ்வளோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு மகளிர் நிலைமை என்ன இருக்கு, ஒரு பெண்களோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு படு கேவலமா இருக்கு. பெண்கள் நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பெண்கள் தன்னோட சுயமரியாதைக்கும் தன்னோட பேசிக் அடிப்படை தேவைகளுக்கும் தெருவுல தள்ளப்பட்டிருக்காங்க. அவ்வளோ செக்ஷுவல் அபியூஸ் கேஸ், அவ்வளோ பாலியல் வன்கொடுமை இஷ்யூ நியூஸ் பேப்பரை திறந்தாலே அதுதான். ஸோ இந்த அளவுக்கு தமிழக பெண்களின் நிலைய கதி கலங்க வச்சுட்டு அப்பாவாம், இப்படி ஒரு அப்பா வந்தா தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவோம் நம்ம தமிழ் பெண்கள். இதுல திருமதி கனிமொழி அவர்கள், நான் கேட்கிறேன், என் அருமை சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதின்னு அப்படி பேசுறாரு ஸ்டேஜில். நான் இன்னைக்கு கேட்கிறேன், நீங்க பெண்களை மதிக்கிறவரா இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஜனநாயகத்தை மதிக்கிறவங்களா இருந்தா உங்க வாரிசுல வரவங்க தான், உங்க ரத்தத்துல வரவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க முடியும்ன்றது உண்மை இல்லைன்னா 2026 தேர்தல்ல திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழிய முதலமைச்சர் வேட்பாளரா உட்கார வைப்பீங்களா? அந்த தைரியம் உங்களுக்கு உண்டா? சோ உங்க வீட்டுல வந்த ஒருத்தங்களே இன்னைக்கு அந்த முப்பெரும் விழா ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அவ்வளோ சீனியர் அமைச்சர்கள், அவ்வளோ பெரும் தலைவர்கள் திமுக சார்ந்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்களுக்கு ஒரு கண் துடைப்பு, ஒரு பெரியார் விருதுன்றது ஒரு கண் துடைப்பு. ஏன்னா அவங்க அவ்வளோ டேலண்டட். நான் அவங்கள நிஜமாவே ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண்மணியா பாக்குறேன். தமிழக அரசியல்ல, ஏன் இந்திய அரசியல்லே ஒரு நல்ல ஒரு தைரியமா பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு கள நிலவரங்களை தெரிஞ்சவங்க, ஒரு அரசியல் ஆர்வம் ஆழம் உள்ளவங்க, ஒரு நல்ல கலைநயம் உள்ள ஒரு அரசியல்வாதி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துருக்க திரு உதயநிதி ஸ்டாலினை விட அவங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டாங்க? ஏன் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை துணை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கல? ஏன் அந்த தைரியம் இல்ல? அப்போ இன்னைக்கு திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு கனியாத மொழி. சோ அவர் என்ன சொல்றாரு, திருமதி கனிமொழி கர்ஜிக்கும் மொழி, மத்திய அரசுல கர்ஜிக்கும் மொழியா. நான் கேட்கிறேன், மத்திய அரசுல புலி, வீட்டுல எலி. அவங்க இன்னைக்கு அவங்களோட அவல நிலை அதுதான். சோ இன்னைக்கு உங்க வீட்டை சார்ந்த, உங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கே, ஒரு திறமையான பெண்மணிக்கே இந்த ஒரு கேடு கெட்ட நிலைனா தமிழ்நாட்டு பெண்களை நீ என்னையா நடத்த போற அப்பாவா இருந்து? இப்படிப்பட்ட ஒரு அப்பா தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவையா? அதாவது இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க, ஒதுக்கப்பட்டிருக்காங்க, நசுக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு அவங்க எழுதின ஒரு கவிதையே சொல்லும். அவங்க எழுதியிருக்காங்க, அப்பா சொன்னார் என பள்ளிக்கு சென்றேன், தலை சீவினேன், சில நண்பர்களை தவிர்த்தேன், சட்டை போட்டு கொண்டேன், பல் துலக்கினேன், வழிபட்டேன், கல்யாணம் கட்டி கொண்டேன், காத்திருக்கிறேன் என் முறை வரும் என. ஸோ அவங்கக்குள்ள இருக்கிற ஆதங்கம், அவங்க எந்த அளவுக்கு அடக்கப்பட்டிருக்காங்க, நசுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட ஓன் திறமையை வெளில கொண்டு வர முடியாம மாட்டிட்டு தவிக்கிறாங்கன்றதுக்கு இந்த கடைசி வரி. நான் திருமதி கனிமொழி அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். கனிமொழி ஒரு குடும்பத்தின் பலி, கனிமொழி ஒரு குடும்பத்தின் பலி, தமிழ்நாட்டின் பேசா திறன் கனி, ஒடுக்கப்பட்ட தமிழ் பெண்ணின்
ஒடுக்கப்பட்ட தமிழ் பெண்ணின் சொல்லா குரல் இனி கேட்குமோ அவரது அலறலும் அனுதாபங்களும் இனி. ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும், ஒரு குடும்பத்தில், திமுக என்ற குடும்பத்தில், முத்துவேல் கருணாநிதி என்ற குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும் அந்த சாபத்தினால் நசுக்கப்பட்ட குரல் ஒலி. ஐயகோ அந்தோ பரிதாபம், கனிமொழி வெறும் ஒரு கதையினி. அடுத்து பார்த்தோம்னா திரு துரைமுருகன் அவர்கள் வரலையே. இவ்வளோ ஒரு திமுகவோட முப்பெரும் விழா, திமுகவோட மிக பெரிய வருஷம் நடக்கக்கூடிய ஒரு முப்பெரும் விழான்றது அவங்களோட கட்சி விழா, மிகப்பெரிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் த இயர். இது 75வது முப்பெரும் விழா. ஆமா, அதுக்கு துரைமுருகன் வரல. இதுல இருந்தே அவங்க உட்கட்சி பூசல்கள் தெரியுது. ஏன்னா நீங்க திரு துரைமுருகன் அவர்களுக்கு அவர் திமுக உழைச்சு ஓட போயிட்டார் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு அவர் கனவுல கூட நான் துணை முதலமைச்சர் ஆவேன்னு கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. திமுக சேர்ந்தாலே சாபக்கேடு. இன்னைக்கு இந்த வாரிசு அரசியல்ன்றது ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. ஹைட் ஆஃப் அடிமைசம் 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 அடிமைசம்ன்றாரே அன்னைக்கு ஸ்டேஜ்ல திரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க தானே பண்றீங்க அடிமைசம், நோ என்ட்ரி, கொடுங்கோல் ஆட்சி, நோ என்ட்ரி. ஏன்னா எல்லாம் நீங்க தானே பண்றீங்க. அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார், ஃபர்ஸ்ட் மிரரை பார்த்துக்கோங்க, கண்ணாடியை பார்த்து பேசுங்கன்னு. அந்த மாதிரி ஹைட் ஆஃப் அடிமைசம், அடிமைசமோட உச்ச கட்டம் திமுக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நான் அப்படின்றத விட திமுகவான நான் அப்படின்னு அவர் பேசலாம். அது இன்னும் நல்லாவே பொருந்தும். ஏன்னா திமுகன்றது ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட வாரிசு தான். மற்றவங்களாம் இங்க பலியாடு. திருமதி கனிமொழி கருணாநிதியே அந்த பலியாடுன்றதுக்கு ஒரு நல்ல நிதர்சனமான கண்ணுக்கு எதிர தெரிகிற உண்மை. இப்போ கனிமொழி வந்து தமிழக அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து பெருசாக முதல்ல ஈடுபாடு காட்டினாங்க, இப்போ அடுத்தது திரும்ப ஈடுபாடு காட்டவே இல்லை. இந்த 2026 தேர்தலுக்கு வந்து அவர்கள் பின்னாடி வந்து ஓட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது திமுகவில் இருக்கிற மற்ற உருட்டு அரசியல்வாதிகள், இவ்வளோ ஒரு ஜோக்கர் அரசியல்வாதிகள், இவ்வளோ ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கிற இவ்வளோ அமைச்சர்களுக்கெல்லாம் ஓட்டு வரும்னா திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தாராளமா நிக்கலாம். ஆனா அவங்க குரல் ஒடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் தானே மேம் 2G விளக்குல வந்து உள்ள போயிட்டு திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு முதல் பெண்மணி இல்லையா? அவங்க கண்டிப்பா உள்ள போயிட்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி பார்த்தோம்னா திமுகல எவ்வளவு அமைச்சர்கள் உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் மேல கேஸ் இருக்கு. கண்டிப்பா. ஏன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெக்கம் கெட்டு கேவலமா ஒரு துறையே இல்லாத அமைச்சரா இருந்தாரு அவர் ஜெயில இருந்தப்போ. அது எப்படிங்க துறையே இல்லாம ஒரு அமைச்சரா வைப்பீங்க? அவ்வளோ தமிழக மக்கள் இழிச்சவாயா போயிட்டோமா? ஒருத்தர் அமைச்சரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு செலவு, அவங்களுக்கு ஒரு காஸ்ட் போகுதா இல்லையா? மந்த்லி சேலரி, இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போகுதா இல்லையா? அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் எங்க இருந்து போகுது? எந்த துறையில இருந்து போகுது? எதுக்காக துறையே இல்லாத ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம், ஒரே கேடு கெட்ட அரசு நம்ம தமிழக திமுக அரசு மட்டும்தான் இருக்கும். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இன்டர்நேஷனல் லெவல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு மண்ணு மொழி மானம்னு பேசுறாரே நம்ம தமிழகம் ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மண் எங்க போச்சு? கனிம வளை கொள்ளைகள் உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு திமுகல. மண் எங்க போச்சு? மண்ணை தான் தொலைச்சிட்டோமே, பேக் பண்ணி அமிச்சாச்சு லாரி லாரியா, வண்டி வண்டியா மற்ற ஸ்டேட்டுக்கு. மொழி 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 மொழின்னு மொழி கொள்கை மொழி கொள்கை மொழி கொள்கைன்னு அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு நீங்க உறுதி பண்ணிருக்கீங்க? இவங்க திமுகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 75% தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்வோம்னு. இன்னைக்கு எங்க போச்சு அது? இதோ இப்போ கூட வந்து தூத்துக்குடியில வந்து கப்பல் களம் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த திட்டத்தில் வந்து இந்த கட்டம் வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தில். நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காரு, அப்பா என்ன எஃபிஷியன்டான மினிஸ்டருங்க, ஓடி ஓடி உழைக்கிறாருங்க, அயலாத உழைக்கிறாரு திமுகக்கு. ஆமா, வெளிநாட்டில் கூட அவருடைய பயணத்தை அப்பப்பா அதுதாங்க ஹைட், சூப்பர் ஹைலைட். அதுக்கு அடுத்து வருவோம். திமுகன்றது இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் அரசியல், பேப்பர் அரசியல். எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருது.
இப்ப கூட ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அது என்ன அந்த நிறுவனம் தொடங்கினாங்களே தூத்துக்குடியில, வின்ஃபாஸ்ட். அதான் வின்ஃபாஸ்ட்ன்றது நீங்க கூகுள் சர்ச் பண்ணுங்க. வின்ஃபாஸ்ட்ன்றது நிறுவனம் மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்னால நிராகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். பல கண்ட்ரி இந்த கம்பெனி எங்க நாட்டுல வைக்க கூடாதுன்னு யூஎஸ், யூகே நிறைய கண்ட்ரியில அவங்கள வெளியில துரத்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட தரம் எங்க ஸ்டாண்டர்டுக்கு இல்ல, அவங்க எங்க தரத்துக்கு இல்ல அப்படின்னு அவங்கள வெளியில துரத்தின ஒரு கம்பெனிய இங்க ஒரு பேருக்கு, அதான் சொல்றேனே, திமுக வந்து ஒரு போட்டோ ஷூட் ஆச்சு, ஒரு கான்ட்ராக்ட் ஆச்சு. வர்றவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுது. எதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுது? அப்பதானே ஒரு பெட்டி இங்க உள்ள போடலாம். இப்ப 33,000 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட்னா அதுல ஒரு 10% இவங்க பெட்டிக்குள்ள போகும்ல, இவங்க அமைச்சர்களோட ஸ்விஸ் அக்கவுண்ட்ல போகும்ல. சோ எல்லா கான்ட்ராக்டையும் சைன் பண்ண வேண்டியது, எல்லா பெட்டியும் ஸ்விஸ் அக்கவுண்ட். ஏன்னா இப்ப 6 மாசத்துல ஆட்சி முடிய போகுது. அவங்களுக்கே தெரியுது நம்ம இவ்வளவு படு கேவலமா ஆட்சி பண்ணிருக்கோம், இதோட நம்ம க்ளோஸ்னு. ஏன்னா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு யாரு முதலமைச்சரா திமுக வருவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. இல்லையே, துணை முதல்வர் வர போறாரு இல்லையா? அவருடைய பகுதி நேர அரசியல்வாதியாக இருந்து இப்ப முழு நேர அரசியல் உதயநிதி அவர்கள். பிரஸ் மீடியா மைக் வந்தாலே தள்ளி வைக்கிறவரா அவர் தானே? அவர் தானே இன்னைக்கு ஏங்க பிரஸ் மைக் நீட்டினாலே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க, இப்படி தள்ளிட்டு போறாரு. அவரு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பத்தி, ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற கல விவரம், ஏதாவது ஒரு விஷயம் பத்தி 10 நிமிஷம் பேப்பரை பார்க்காம பேச முடியுமா? இல்ல, அவர் பேசியிருக்காரு. இது வந்து அறநிலையத்துறையா அன்புத்துறையான்னு தெரிய, காதல் திருமணங்கள் அதிகமாக இந்த இடத்துல நடக்குது, மக்களுக்காகவே வந்து அயராது உழைக்கிறார் சேகர் பாபுன்னு சொல்லியிருக்காரு. ஓ கண்டிப்பா. இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், அவர் துறையை தவிர எல்லா துறையும் நல்லா கவனிக்கிறாருங்க. முக்கியமா மேயர் பிரியா துறைய ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. அதுல சூப்பருங்க. இப்படி எல்லாம் இருக்கணும் சமூக சேவை. சரி, நம்ம துறையை மட்டும் பார்த்தா போறாது, எல்லாரையும் போய் சமூக சேவை பண்ணோன்னு அறநிலைத்துறை இன்னைக்கு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பொசிஷன்ல இருக்கு. சோ இன்னைக்கு எவ்வளவு கோவில்கள் ஒருவேளை பூஜை கூட பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு. 10 கோவிலுக்கு சேர்ந்த ஒரே ஒரு அர்ச்சகர், ஒரே ஒரு பூசாரி, 27 ரூபாய் சம்பளம். 27 ரூபாய் சம்பளம். என்ன ஒரு அடித்தட்டு நிலைக்கு. அதாவது கோவில்கள்லாம் மூடணும், அதுக்கு தானே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது இவங்களோட சூப்பர் ஸ்ட்ராட்டஜிங்க. அதாவது இவங்க ஆட்சி க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கோவில்லாம் மூடுறதுக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இப்படி எல்லாம் சம்பளம் கொடுத்தா யாருப்பா? அவன் வீட்டை கவனிக்க வேண்டாம், குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா, குழந்தை குட்டிக்க வேண்டாமா, வீட்டில் உள்ள பொங்க வேண்டாமா? அப்போ அவன் வேலையை விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிகள், ஸோ மூடுறதுக்குன்னே அரசு பள்ளியை வைக்கிறது, ஒன்னொன்னா மூடுறது. 200க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடியாச்சு. ஸோ ஒரு துறையை எடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம 1 hour போறாது நமக்கு. அந்த அளவுக்கு கேவலமான திறமையற்ற அமைச்சர்களை வச்சிருக்காரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரை குத்தம் சொல்ல முடியாது. தலைவர் எவ்வழியோ அவ்வழியே தானே அமைச்சர்கள். இவரே அப்படி ஒரு ஜோக்கர் மினிஸ்டர் தான், ஜோக்கர் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு தமிழ்நாட்டோட. இன்னைக்கு அமித்ஷாஜி வந்த போது போன வாட்டி சொன்னாரே, இந்தியாலேயே மிக மிக மோசமான ஊழல் வழக்கு கொண்ட ஒரே அரசு திமுக தான். இந்தியாலேயே சொல்றாரு. அந்த அளவுக்கு திமுகவோட புகழ் இந்தியா முழுக்க பழப்ப வச்சுட்டாங்க திமுக அவர்கள். ரொம்ப நன்றி சொல்லியானும். அதுவும் டிஆர்பி ராஜா அவர்கள், நீங்க இப்ப சொல்லுவோம் அந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனிக்கு போனார். விஜய் கூட இன்னைக்கு பிரச்சாரத்துல கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுடைய முதலீடுகள் வந்து வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடு செய்யவா? ஐயோ, தப்பி தவறி உண்மையை சொல்லிட்டாருங்க. ஆனா அதுக்கு உடனடியாக இன்னைக்கு தமிழக முதல்வர் இமீடியட்டாவே காணொலியில சொல்லியிருக்காரு, 11.9% வந்து நம்ம வந்து தமிழகம் வந்து முன்னிலையில இருக்க பொருளாதார வளர்ச்சி. பயந்துட்டாரா? உடனே பதில் சொல்றாரா? பயந்துட்டாரா? அப்படின்னு விஜயும் சொல்றாரு. அந்த மாதிரிதான் இவருடைய நடவடிக்கைகளும் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு மிக கேவலமான நிலை இருக்கு. 4.5 லட்சம் கோடி கடன், நிதி நெருக்கடி. எந்த ஒரு துறை எடுங்க, நிதி நெருக்கடி. எல்லா துறையிலுமா நிதி நெருக்கடி.
அப்போ முதலீடு இருக்கிறதுக்கு நீ உங்க ஜெர்மனி போறது என்ன, துபாய். நான் என்ன கேக்குறேன், 2022 துபாய் போனாரு, 6000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னாரு. இன்னைக்கு அதுக்கு வெள்ள அறிக்கை இருக்கா? 2022 ஆச்சுல, இன்னி 2.5 வருஷம் ஆச்சுல, அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும்ல இத்தனைக்கு. எங்க வெள்ளை அறிக்கைலாம் கேட்க கூடாது, அது வந்து அரசியல் களத்துல வந்து மரபே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர். ஓ, அதாவது நீங்க என்ன வேணா பெணாத்தலாம் மைக்க பிடிச்சு, தமிழக மக்கள் கேட்கிறவன் கேனைனா கேப்பையில நெய் வழிதான். அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கணுமா? இது என்ன இது? எனக்கு புரியவே இல்லை. இந்த திராவிட மாடல் அரசுனா என்ன, துரோக மாடல் அரசுனா என்ன? இன்னைக்கு முப்பெரும் விழால அவ்வளோ பெரிய திட்டங்கள் லிஸ்ட் படிக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஆச்சு? அதாவது 4.5 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு உங்க முப்பெரும் விழா 75வது வருஷம் விழா நீங்க ஆட்சியில இருக்கும்போது நடக்குது. அப்போ ஒரு முதலமைச்சர்ன்றவர் 15 நிமிஷம் பேசுறாரு. அவர் மைக்க பிடிச்சு என்ன பேசணும்? நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணிக்கிறோம், குழந்தைகள் இவ்வளோ மேம்படுத்தியிருக்காங்க, படிப்பை இவ்வளோ மேம்படுத்தியிருக்கு அப்படின்னு பேசணுமா? அந்த 15 நிமிஷத்துல 10 நிமிஷம் எதிர்கட்சிகளை பத்தி, மத்திய அரசை பத்தி, இந்த சாடல் தான் அவருக்கு டைம் சரியா இருக்கு. அவர் தான் தெளிவா சொல்லியிருக்காரு, கூடி கலையும் கூட்டம் கிடையாது, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு விஜயும் அப்படிதான் பேசி, தலை நிமிந்தாதானங்க குனியறதுக்கு. இவங்க ஆட்சி வந்ததுல இருந்து தலை குனிச்சிட்டோமே. இன்னைக்கு மண் மொழி மானம், மண்ணு போச்சா, மொழி போச்சா, மானம், தமிழ்நாட்டு மானத்தை, அதுக்குதான் அந்த டிஆர்பி ராஜா அவர்களை சொன்னேன், தமிழ்நாட்டு மானத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல சந்தேசிக்க வச்சிருக்காருங்க நம்ம தமிழக முதலமைச்சர். சோ மச் தேங்க்ஸ்ங்க அவருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, எவ்வளோ 1000 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டி, அங்க போயிட்டு ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து ஒரு பெரியார் படத்தை ஓபன் பண்ணி, என்னங்க இது? அதாவது நான் சின்ன வயசுல ஒன்று படிச்சிருக்கேன், எம்பரர் வித் நோ க்ளோத்ஸ்னு. ஆடை இல்லாம ஒரு ராஜாவா வந்து அவர் ஆணவம் அவ்வளோ இருந்துச்சா, ஒருத்தர் ஆடை இல்லாம தான் நீங்க சூப்பரா இருக்கேன்னு, என் கண்ணுக்கு மட்டும் உங்க ஆடை தெரியுது, நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி அவரை ஊர் பூரா நடக்க வச்சாங்களாம். அந்த மாதிரி இவரோட தலகணமோ ஆணவமோ அந்த உச்சத்துல இருக்கு. 4 பேர் ஒரு ரூம், ஏயா உனக்கா அறிவில்லையா? ஒரு முதலமைச்சர் 4 பேர் சொல்லி ரூம்ல படத்தை வச்சு நாங்க கை தட்டுறோம், நாங்க போட்டோ எடுக்கிறோம், நீங்க பண்ணுங்க, என்ன பண்ணிருவியா? அப்படின்னா ஆடை இல்லாத மன்னர் முதல்வர்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு தான் மேல என்ன இருக்கு இல்லைன்னு கூட தெரியாம இன்னைக்கு வெறும் ஸ்கிரிப்டை வச்சே படிச்சு இவங்க அவங்க டீம்ல சொல்றத மட்டுமே பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆட்சி அதிகாரம்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிக்கும் ஒரு கதி கலங்கின முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு RS பாரதி சொல்லியிருக்காரு, புதுசா வாங்கின தொடப்பம் எல்லாமே வேகமா தான்ப்பா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வந்து ஒரு புது தொடப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவாவது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, அதுவாவது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, கூட்டத்துக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அது கூட பரவாயில்ல. நீங்க எதுக்கு யூஸா இருந்தீங்க? இன்னைக்கு மதுவுக்கு ஊழலுக்கு தான் யூஸா இருக்கீங்க. இன்னைக்கு வேற எதுக்கு நீங்க யூஸா இருக்கீங்க? தமிழகத்துல எந்த துறை எஃபிஷியன்ட்டா நடக்குதுன்னா நீங்க மதுத்துறை தான். மற்ற எல்லா துறையும் காலி. கல்வித்துறை மூடியாச்சு. இன்னைக்கு கல்வி முப்பெரும் விழா எவ்வளவு கேவலமா இருக்கு. இன்னைக்கு பேராசிரியர்கள் வந்து 4 பாராமெடிக்கல் காலேஜஸ்ல வந்து இல்ல அப்படிங்கிறதுனால 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனால கல்வி தரம் வந்து இன்னும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதுவும் கல்லூரிகளிலும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? 2 அதிகங்க. இவங்க ஆட்சியில, இவங்க கேடு கெட்ட ஆட்சியில 2 பேராசிரியர் இருக்கிறது அதிகம். இன்னைக்கு கல்வித்துறை அவங்க என்ன சொல்றாங்க? கல்வியும் மருத்துவமும் எங்க 2 கண்கள். இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வி முப்பெரும் விழால என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங், அவர் ஓப்பனிங்க கல்வியும் சுகாதாரமும் எங்கள் 2 கண்கள்ன்றாரு. கல்வி எங்க போச்சு? நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மருந்தியல் கல்லூரிகள், நிறைய கல்லூரிகள்ல 2 ஆசிரியர் 3 ஆசிரியர். 10 வருஷம் மேல இதுதான் நிலைமை. 60 வருஷமா ஒரு புது மருந்தியல் கல்லூரி கூட திறக்கல. இன்னைக்கு 30-35 கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா ஒண்ணு கூட புதுசா திறக்கல. ஆனா இதே தனியார்ல பார்த்தோம்னா தனியார் மருந்தியல் கல்லூரிகள்ல இப்ப கடந்த ஆண்டுல 10 கல்லூரிகள் திறந்திருக்காங்க. இப்ப 110
தனியார் மருந்தியல் கல்லூரி. அப்போ தமிழ்நாட்டை குத்தகைக்கு விடவும் தமிழ்நாட்டை தனியார் மயம் படுத்தவும் தானே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அரசுன்றது எதுக்கு, அரசாங்கம்ன்றது எதுக்கு, இந்த கல்வித்துறைன்றது எதுக்கு? அதையும் தனியார் மயம் படுத்துங்க, கல்வித்துறையை நீக்குங்க, எல்லாத்தையும் தனியார் மயம் படுத்துங்க. இப்போ நீங்க திமுக சொல்ற மாதிரி மற்ற கட்சிகளை திமுக குறை சொல்லுது. இப்போ நீங்களும் வந்து பாஜக நிர்வாகியா இருந்துட்டு திமுகவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் நீதி மய்யத்தினுடைய கட்சி, அதாவது கமலஹாசன் எம்பி அவர்கள் நீதி கட்சி அப்படின்னாவே திமுக தான் புனிதமான ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுக மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு கேவலமா அவர் தன்னை தாழ்த்திக்க முடியுமா? ஒரு பதவிக்காக கேவலம் ஒரு எம்பி பதவிக்காக. அது மட்டுமே இல்லைங்க, இந்த வருஷத்துல திமுக வந்த ஆட்சியிலேருந்து அவரோட சம்பாத்தியம் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் எடுத்து பார்த்தா அவர் இவ்வளவு வருஷம் he was a டாப் நடிகர், ஒரு நடிகரா ஐ ரெஸ்பெக்ட் him. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களை உபயோகப்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மக்கள் நீதி மையம்னு நீதியே இல்லாத, நீதியை கலைச்சு கொலை பண்ணி, இப்படி 2021 திமுக வந்ததுலேருந்து ராஜ்கமல் பிலிம்ஸ், திரு கமல்ஹாசனோட நிறுவனம் 400 கோடி மேல சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளவு சொகுசு கார் வாங்கியிருக்காங்க பாருங்க கடந்த 4.5 வருஷத்துல. இவர் கமல்ஹாசன் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் எடுத்து பார்க்க சொல்லுங்க. எவ்வளவு ஒரு கேவலமான பொழப்புங்க, மக்களை வணிகமா பாக்குறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவில் அரசியல் ஒரு வணிக மேடை ஆயிடுச்சு. மக்கள் ஒரு வணிக பொருள் ஆயிட்டாங்க, மக்களை வச்சு பிசினஸ் பண்றது. ஆனா திமுகவுக்கு பாஜக எதிரியே கிடையாது அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. பாஜக எல்லாம் ஒரு எதிரியா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இப்ப பேசுவாருங்க, அவர் இப்படியும் பேசுவாரு அப்படியும் பேசுவாரு. அவருக்கு ரெய்டு பயம், ரொம்பவும் பேச முடியாதுல. ரெய்டுக்கு பயந்துட்டு அமித்ஷா கிட்ட காலடியில விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எங்க அதிமுகவும் பாஜகவும் we are in alliance, என்டிஏ கூட்டணியில இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். கூட்டணி தலைவர்கள் மீட் பண்ணாலே பயமா? என்னங்க காமெடி இது? ஒருத்தர் மூஞ்சி துடைக்க வந்தாலே முக்காடு போடுறாங்கன்னு பேசுறாங்க. அப்படின்னா என்ன, நீங்க பயந்து போயிட்டீங்க. அவரு முப்பெரும் விழாலே 10 நிமிஷம் புலம்பி தள்ளுறாரு. இவங்க அப்படி, அவங்க இப்படி, இவங்க பாஜகவுக்கு இங்க நோ என்ட்ரி தமிழ்நாட்டுல. நீங்க என்னையா என்ட்ரி கொடுக்கறது? நீ இருந்தா தானே என்ட்ரி கொடுக்கறது? நீ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகி போறியே, அப்ப நீங்க எப்படி என்ட்ரி கொடுக்க முடியும்? சோ இன்னைக்கு அலையன்ஸ்ல உள்ள தலைவர்களே மீட் பண்ணா இவங்களுக்கு வயிறு எரியுது. ஃபர்ஸ்ட் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆனப்போ என்ன சொன்னாங்க? பொருந்தா கூட்டணின்னு சொல்லி பார்த்தாங்க. எப்படியாவது கலைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. இப்போ நாங்க நல்ல ஒரு பரஸ்பரமா போய் தேர்தல் களத்துல இறங்கி மும்முரமா வேலை பார்க்கவும் பயம் ஆயிடுச்சு. நீங்க தானே அப்படி சொல்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கூட்டணியில கட்சியில இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்களே. அப்ப எப்படி பாஜகவும் அதிமுகவும் ஸ்டாண்டர்டா இருக்காங்க, கூட்டணியில பலமா இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? எங்க கூட்டணின்றது பல தலைவர்கள் பல கட்சிகள் சேர்ந்தது ஒரு கூட்டணி. ஒரு கட்சி உள்ள வரும் வெளில போகும். இதெல்லாம் வந்து தேர்தல் வியூகம். இன்னும் 6 மாசம் இருக்கீங்க, 6 மாசம் இருக்கா இல்லையா? டிசம்பர் மேலதான் நமக்கு தெரியும் ரியல் கலர் நிலவரம். இப்ப வச்சு நம்ம சொல்ல முடியாது. டிசம்பர் மேல நம்ம பார்ப்போம் அதை. இன்னைக்கு ஏன் திமுக கூட்டணி மட்டும் நல்லா இருக்கா? திமுக கூட்டணியில மக்கள் நசுக்கப்பட்டிருக்காங்க. திமுக கூட்டணியில இருக்கவங்களே விசிக தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு சுகாதார போராட்டம் நடக்குது, தூய்மையாளர்கள் பணி அங்க ரிப்பன் பில்டிங் மாசல்ல. அந்த மக்கள் பாவம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு அந்த பொம்பளைங்க தரன்னு ஆடைகள் கிழிக்கப்பட்டு போலீஸ்காரங்களால இழுத்து செல்லப்படுறாங்க பஸ்ல. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். அவங்க தன்மானமே போய் அவங்க இழுத்து இன்னைக்கு விசிக தலைவரால பேச முடிஞ்சுதா? திருமாவளவன் அவர் தான் பேசியிருந்தாரு, பணி நிரந்தரம் வேணும்னாரு. அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஏங்க அதுதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, சீரியஸா இது திருமா அவர்களா பேசுறதுன்றது எனக்கு திருமா அவர்கள் மேல இருந்த மரியாதை அன்னைக்கு க்ளோஸ். பணி நிரந்தரம்னு பேசினவர் பேருக்கு தான் பேசினாரு. அன்னைக்கும் அவர் அவங்களோட களத்துல நிக்கல, அவங்களோட போராடல. அன்னைக்கு நைட் அரெஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம்னால 13ஆம் தேதி நைட் அரெஸ்ட் பண்ணி அவங்களை கிளியர் பண்றாங்க அங்கேருந்து. சோ அன்னைக்கு அவர் அங்க நின்று பேசல, போராடல. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாரு,
நீங்க ஒரு குப்பை பொறுக்கிறவங்க. அதாவது இன்னைக்கு திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சுகாதாரமும் கல்வியும் எங்க 2 கண்கள்னு சொல்றவங்க, அவங்க குப்பை பொறுக்கிறவங்க ஆயிட்டாங்களா? நான் கேக்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோவிட் சமயத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமயங்கள்ல அவங்க இல்லைன்னா தமிழ்நாடு கதி கலங்கி இருக்கும். உங்களை குப்பை பொறுக்கிறவங்கன்னு எப்படி ஒரு கேவலமா, அதாவது கூட்டணியோட பிரஷர் அது எந்த அளவுக்கு மோசமானதுன்றது அவர் பேசினதுல இருந்தே தெரிஞ்சது. அவர் அந்த பிரஷர்னால இன்னி வரைக்கும் எதையுமே பேச முடியல. ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, எங்களுக்கு சீட்டு முக்கியம், ஆட்சிக்கு வரதை விட எங்களுக்கு சீட்டு முக்கியம், எங்களுக்கு எங்க கொள்கைகள் தாண்டி எங்களுக்கு சீட்டு முக்கியன்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. நான் கேட்குறேன், ஆட்சிக்கு வருது எந்த ஒரு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சொல்ல விரும்புறேன், நீ கட்சியாரு, கட்சின்றது என்ன? ஒரு மக்களோட ஒரு கூட்டணி, ஒரு தலைவர் அந்த மக்களோட ஒரு பிரதிநிதியா அங்க நிக்கிறார். ஸோ ஒரு கட்சிக்கு கொள்கைகள் இருக்கும், ஆனா அந்த கொள்கைகளை எப்ப களத்துல கொண்டு வர முடியும்? ஆட்சிக்கு வந்தாதானே நீ கொள்கைகளை களத்துல கொண்டு வர முடியும். உங்க மக்களுக்கு எப்படி அந்த கொள்கைகளையும் அதுக்கான திட்டங்களையும் போய் சேர்க்க முடியும்? நிச்சயமா ஆட்சிக்கு வந்தாதானே. ஆட்சின்றது முக்கியம், எல்லா கட்சிக்கும் முக்கியம். எனக்கு ஆட்சி முக்கியம் இல்லைன்னு எந்த தலைவரும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.